ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போது பிகினர்ஸ் எல்லாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக என்னென்ன பொருட்கள் வாங்கலான்னு பார்க்கலாம். அப்புறம் நாட்ஸ் அண்ட் எட்ஜஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. பிகினர்ஸ்க்கு 16-18 இன்ச்சஸில் மெட்டல் ஸ்டாண்டோட கிடைக்குதுங்க. அது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் அது காஸ்ட்லி அப்படின்னு நினச்சிங்கன்னா 12 இன்ச்சஸ்லேயும் 10 இன்ச்சஸ்லேயும் ஃப்ரேம் இருக்குது. அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. இது 18 இன்ச்சஸ் ஃப்ரேம், இது 12 இன்ச்சஸ் ஃப்ரேம், இது 10 இன்ச்சஸ் ஃப்ரேம், இது 7 இன்ச்சஸ் ஃப்ரேம், இது 5 இன்ச்சஸ் ஃப்ரேம், 4 இன்ச்சஸ் ஃப்ரேம், பல சைஸில் கிடைக்குதுங்க. இப்போ 18 இன்ச்சஸ் ஃப்ரேமை ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது 4 கால் கொடுத்துருப்பாங்கங்க. 4 கால்லையும் மேலே ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ரிங் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்திங்கன்னா அதில் அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூவை வந்து கீழே வர மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டூல் டைப்பில் இது இருக்கும். இந்த ஸ்டூல் மாதிரி கால் வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கீழே ஃபிக்ஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணுங்க. 4 சைடு இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட மெயின்டெனன்ஸ் எப்படின்னாக்கா 4 காலையும் வந்து பெண்டாகாத எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக வச்சுருக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லதுங்க. நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எம்ப்ராய்டரி பண்ணும்போது அதாவது பெண்டாக இருந்துச்சுன்னா சேக்காகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாண்டு வந்து 4 காலும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரியும் இது மேலே எந்த விதமான வெயிட்டும் வைக்காத கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதான் ஒரு சின்ன டிப்ஸுங்க. உட்டன் ஃப்ரேம் வாங்கும்போது எப்படி வாங்கணுன்னாக்கா விரிசல் இல்லாத செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நல்ல உட்டாக என்னென்னு பார்த்துட்டு. உட்டன் ஃப்ரேம்க்கு ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் என்னென்னா, மேலே வந்து ஸ்க்ரூ இருக்கிற பாகத்தை விட்டுட்டு உள்ள ரவுண்ட் ரிங் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து பாவாடை நாடா ஒன்று வாங்கி தின் லேயராக சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் கிளாத் டேமேஜ் ஆகாது இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த மெட்டல் ஸ்டாண்டில் நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு நம்ம எம்ப்ராய்டரி பண்ணும்போது எந்த விதமான டிஸ்டர்பும் நம்ம கைகளுக்கு இருக்காது இருக்கும். அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 ஸ்டாண்ட்லேயும் ஸ்க்ரூவெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை இப்படி ஷேக் பண்ணி பாருங்கள். ஆடாது இருக்கணும். இப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேம் எடுத்து அது மேலே வைக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பாருங்கள் டைட்டாக இருக்குதா என்னன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த நாடா சுற்றின பாகத்தை கீழே வச்சுட்டு மேலே கிளாத் வைக்கணுங்க. இப்போ மேலே கிளாத்து போடும்போது கொஞ்சம் அயன் பண்ணி போடுங்க. நான் இப்போ வந்து அயன் பண்ணாத உங்களுக்கு எப்படி போடுறேன்னா போட்டு காமிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக, பிகினர்ஸ்க்காக. இந்த மாதிரி சுருக்கமாக இருந்தாலும் நம்ம வந்து நல்லா இழுத்து விடும்போது எவ்வளோ நீட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் பார்க்குறதுக்காக வேண்டி அப்படி போடுறேன் பாருங்கள். இப்போது இந்த ஸ்க்ரூ இருக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கையை வச்சு இப்படி அமுத்தி ப்ரெஸ் பண்ணணுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து நம்ம நல்லா டைட் பண்ணி போட்டிருக்கணுங்க. லேசாக மட்டும் நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணணும். பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து நல்லா இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க. கிளாத்தை டைட் பண்ணும்போது இப்படி ஃப்ரேம் பக்கத்துலேயே கை வச்சு நல்லா இழுத்து விடுங்க. நம்ம மேக்ஸிமம் சில்க் காட்டன் கிளாத் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் எம்ப்ராய்டரி பண்ண. எந்த கிளாத்தாக இருந்தாலுமே நம்ம வந்து பக்கத்தில் கை வச்சு இழுக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி லாங்காக பிடிச்சி இழுத்தோன்னா கிளாத்து வந்து கிளியறதுக்கும் டேமேஜ் ஆகிறதுக்கும் நெகிழ்ந்து வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் வச்சு இழுங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் நீட்டாக இருக்குதா. இது வந்து காமிக்கிறதுக்காக தான் நான் அயன் பண்ணாத போட்டேன். ஆனால் எப்பயுமே நீட்டாக அயன் பண்ணி நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லது. ஃப்ரேம்க்கு அவுட் சைடில் இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக அந்த ரவுண்ட் ரிங் ஃப்ரேமை மட்டும் உள்ளார இன்சர்ட் பண்ணுங்கள். சுற்றி வர கிளாத்தை வந்து தள்ளி விட்டுட்டு கரெக்டாக அந்த ஸ்டீலில் வைக்கணும் ஃப்ரேமை. இப்போ ஃப்ரேம் டைட்டாக இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம கிளாத்தை வந்து
கையில் தூக்கும்போது ஃப்ரேம் வித் ஸ்டாண்டோட அப்படியே எல்லாமே மேலே எடுத்து வரணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோங்கிறது தெரியும். இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க சவுண்டு வருதான்ட்டு. நம்ம வாங்க வேண்டிய நீடில்ஸ் பார்த்திங்கன்னா அயன் நீடில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது. இது ஜர்தோசி பீட்ஸும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டுலிப் பிராண்டில் இந்த 3 நீடில் வச்சுருக்கிறேன் பாருங்களேன். இதில் 14 நம்பர் 0.5 mm தான் த்ரெட்டுக்கு, மற்றதெல்லாம் பீட்ஸ் அண்ட் ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு. வாங்க வேண்டியது பார்த்திங்கன்னா கட்டர், ஒயிட் மார்க்கர், சாக் மார்க்கர், ஜெரி த்ரெட், சில்க் த்ரெட் இதெல்லாம் வாங்கணுங்க. இப்போ நான் ஒயிட் மார்க்கர் வந்து நான் இதுக்கு பிகினர்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஏதாவது மைனூட்டாக ஒரு டிசைன் போடும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்கு. ஆனால் வந்து நம்மளால் அதை அழிக்க முடியாது மிஸ்டேக் வந்துச்சுன்னா. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒயிட் மார்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. சாக் மார்க்கரில் நம்ம எதனாலும் மிஸ்டேக்குன்னா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். கிளாத்தில் வாட்டரை மிக்ஸ் பண்ணி தொடச்சோம்னா போயிடும். அதனால் சாக் மார்க்கரே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நான் பிராண்ட்ஸ் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது டபுள் பில்லுங்க. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தேவையான கலர்ஸ், இந்த ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி எனக்கு கலர்ஸ் தேவைப்படுது. ஆனால் அதில் இல்லாததுனால நான் இந்த கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கிறேன். பிகினர்ஸ் எல்லாம் டபுள் பில் த்ரெட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டபுள் பில் தாங்க. இதுவும் டபுள் பில் தாங்க. இது வாங்கினீங்கன்னா பிசுறு வராது மேக்ஸிமம். இது ஜெரி த்ரெட்டு. இதுவும் ஜெரி த்ரெட் டல் கோட்டிங்காக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஜரி மாதிரியே. இது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் எனக்கு. நான் மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா இது A1 த்ரெட்டுங்க. இது ஆர்டினரி மெஷின் நூலுங்க, வர்தமான். இந்த ஜரி த்ரெட் எப்படி வாங்கணுன்னா, நம்ம நூல் இழுத்து பாருங்கள். இழுத்து பார்க்கும்போது உள்ளார வந்து த்ரெட்டு வரணும். நரம்பு வந்துச்சுன்னா அயன் பண்ணும்போது மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நரம்பு இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாம் சில்க் த்ரெட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். கவர் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கும்போது ஒரு சின்ன செலோ டேப் சின்னதாக கட் பண்ணி எட்ஜஸில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிரிஞ்சு வராத இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ஜரி த்ரெட்டில் வந்து ஒயிட் கலரும் கிடைக்குது, மல்டிபிள் ஜரி த்ரெட் எல்லாம் கிடைக்குது. என்னென்ன கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் கிடைக்குதுங்க. இதையும் இது போலவே மெயின்டைன் பண்ணுங்கள். க்ளூ, ஸ்கேல் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. பிராண்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு பிகினர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக இதை போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடில் ஒரு லைன் போட்டுட்டு நீடில் உள்ளே விடுறேன் பாருங்கள். உள்ளே விடும்போது கீழே பாருங்கள். இப்போ பேக் சைடு காமிக்கிறேன். பேக் சைடு நாட் போட்ட பாகம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஃபிங்கரில் எடுத்து கொடுக்குறேன். அந்த ஹூக் மாதிரி கொக்கி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் மேலே இழுக்கிறேன் பாருங்கள். இப்போ அது மேலே வருது தெரியுதுங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியல். அடுத்தது நெக்ஸ்ட்டு மறுபடியும் அது 2 நூல் மாதிரி கிடைக்குது. அந்த 2 நூலுக்கும் நடுவில் ஊசி இன்சர்ட் பண்ணுறேன். மறுபடியும் உள்ளே விட்டால் அடியில் போகுது பாருங்கள். அடியிலையும் காமிக்கிறேன் பாருங்கள். அடியில் வரும்போது மறுபடியும் திரும்ப நான் கையில் எடுத்து கொடுக்குறேன். அந்த கொக்கி மாதிரி இருக்கிற பாகத்தில் மறுபடியும் மேலே வருது பாருங்கள். தெரியுதுங்களா. இப்போயும் 2 நூல் மாதிரி வருது. அதுக்குள்ளார உள்ள திரும்பவும் கீழே வச்சு போடுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீடில் வைக்கும்போது நீடில் பக்கத்துலேயே என்னோடய கை விரல் பாருங்கள் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் துணிகிட்ட சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஊசி பக்கத்துலேயே கை வச்சு பண்ணுங்கள். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாட் போடும்போது எப்படின்னா, ஒரு கொஞ்சமாக அதிகமான அளவில் நூலை இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு இன்னொரு தடவை உள்ளே விட்டு இதை விட அதிகமாக இழுத்துக்கோங்க. இன்னொரு நூலை இழுத்துட்டு
ஹூக் மாதிரி இருக்கிற பாகத்தை ஃபஸ்ட் நூல் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளார மாட்டி இழுத்தீங்கன்னா, மாட்டி இழுக்கும்போது கீழே வந்து இழுத்துருங்க. கீழே இழுக்கும்போது உங்களுக்கு வந்து நாட் கிடச்சிரும். இதுதான் வந்து ஆரி நாட்டுங்க. இப்போ மேலே இருக்கிற பாகத்தை வந்து கீழே இருந்து இழுத்துக்கோங்க. பிசிறு இல்லாத இருக்கும் அப்போ. இப்போ பாருங்களேன், நாட் இருக்கிற பாகத்தை இந்த 2 விரலுக்கு நடுவுலையும் அந்த 2 விரலுக்கும் நடுவுலையும் சப்போர்ட்டுக்கு கட்டை விரலையும் வச்சு நான் பிடிச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி பிடிச்சி கீழே எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள். மேலே இழுக்கிறேன் பாருங்கள். இது வந்து அடியில் இருந்து காமிக்கிறேன், உங்களுக்கு பேக் சைடு காமிக்கிறேன். இது பேக் சைடு வந்து நீங்கள் பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் வேண்டாங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டு மட்டும் பார்த்துட்டு அந்த லெட்டர் வருது இல்லையா, அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போட்டே இருந்தீங்கன்னா சரி. இந்த மாதிரி ஹூக் பாகத்தில் இழுத்துக்கிட்டே இருங்க, அவ்வளோதாங்க. இப்போ நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது மேலேருந்து போட்டுட்டு நாட் போட்டு கீழே கை வச்சு எழுத உங்களுக்கு தெரியல. இப்போ இழுக்கிறேன் பாருங்கள். கை வச்சு நான் எப்படி இழுக்கிறேன், எப்படி கட் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். இப்படி பிடிச்சி இழுங்க. இழுத்துட்டு கீழே எக்ஸ்ட்ரா மேலே இருந்த நூலெல்லாம் வரும். அப்போ வந்து நம்ம அதை கீழே இழுத்து விட்டுட்டு கட் பண்ணி விட்டுணுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி போடுறோங்கிறத ஸ்டார்டிங் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் லாங்காக போட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் போடுறோன்றது. நல்லா நீங்களும் லாங்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா வரும்போது இந்த மாதிரி சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மிஷின் நூலில் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்களேன், எட்ஜஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போது கார்னர் வரும்போது அந்த இடத்துலையே 2 தடவை விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு நீடில் திருப்பி விட்டு போடணுங்க. அவ்வளோதாங்க எட்ஜஸ். எட்ஜஸ்ஸும் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். நம்ம லைன் போட்டிருக்கிறதுக்கு நேராக நீடில் கொண்டுட்டு போங்க. அந்த நேர்கோட்டுக்கு நேராகவே நீங்கள் வந்து ஊசியை திருப்பிட்டு போகணுங்க. இப்போ நாட் போடுறத பார்ப்போம். நாட் போடும்போது கடைசியாக பெருசாக கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு 2வது நூல் இழுத்து ஃபஸ்ட் நூலில் ஹூக் மாதிரி இருக்கிற பாகத்தை மாட்டிக்கோங்க. மாட்டிக்கிட்டு 2வது இருக்கிற நூலை கீழே இழுங்க. ஃபஸ்ட் நூலை பிடிச்சிட்டு 2வது போட்ட நூலை கீழே இழுத்திங்கன்னா நாட்டு வந்துடும். அவ்வளோதாங்க. அப்புறம் கீழே இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் நாட்டுங்க. இதை மாதிரி போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் எல்லாம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இன்னொரு தடவை திரும்பவும் நாட் போட்டு காமிக்கிறேன். நாட் போடும்போது இப்படி பெருசாக இழுத்து விட்டுட்டு நூலை
இப்போ பாருங்கள், மறுபடியும் உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு நூல் ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ இது 2வது நூல். 2வது நூலை மேலே இழுத்து ஃபஸ்ட் நூலில் ஹூக் மாதிரி இருக்கிற பாகத்தை உள்ளுக்குள்ளார விடுங்க. விட்டு இழுத்து 2வது ஃபஸ்ட் நூலை பிடிச்சிக்கோங்க, 2வது நூலை கீழே இழுங்க. இது தாங்க நாட். பிகினர்ஸ் எல்லாம் இந்த நாட்டை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இனி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் எதனாலும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.